வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களே, நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் மே 2. தலைப்பு கவலை ஏன்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்பனவற்றில் பேராசை கொண்டு கற்பனையால் சில வரவுகளை எதிர்பார்ப்பார்கள், அல்லது பிறரிடம் இருந்து கிடைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். செயலுக்கு தக்க விளைவு என்பது இறை ஆற்றலின் திருவிளையாடலாக இருக்கிறது. இந்த உண்மை அறியாமல் செயலின்றி கற்பனையால் ஒரு விளைவை எதிர்பார்ப்பதும், கடமைக்கும் உறவுக்கும் பொருந்தாமல் பிறரிடமிருந்து ஒன்றை எதிர்பார்ப்பதோ அல்லது ஆசையின் பெருக்கத்தால் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பதோ வெற்றி அடைவதில்லை. இது இயற்கை நியதி. சிந்தனையின்றி இயற்கையின் நியதிப்படி அமைந்த விளைவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்பார்த்த ஆசையையும் அப்படியே வைத்துக்கொண்டு ஏமாற்றத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் ஏற்படும் மனப்பிணக்குத்தான் கவலை. இங்கு கடமைகளை ஒட்டி, செயல்களை ஒட்டி திட்டமிட்ட விளைவுகளை எதிர்பார்ப்பது தவறாகாது. இது கடமையை சார்ந்ததாகும். கற்பனையும் எதிர்பார்ப்பும் நீதியான தோல்வியும் பற்றியே இங்கு சிந்திக்கிறோம். தோல்விதான் இயற்கை நீதி என்று ஒப்புக்கொண்டால் தனது தவறு என்ற கற்பனை எதிர்பார்ப்பு கலைந்து போகும். இந்த இரண்டையுமே ஒன்றோடு மற்றொன்றை சேர்க்காமல் வைத்துக்கொண்டு இரு நினைவுகளுக்கு மத்தியிலே மனதை வைத்துக்கொண்டு வருந்துவதுதான் கவலை. எனவே ஒருவர் படும் கவலையும் உள் ஒன்றிருக்க புறம் ஒன்று நினைக்கும் பொருந்தாம் மனநிலையே. இந்நிலையும் அறிவின் வளர்ச்சியை தடுக்கும். அறிவின் வளர்ச்சியுடைய உயிர்தான் ஆக்க வாழ்வு பெற முடியும். அறிவின் மதிப்பு குறையாமல் உயிர் போனாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். அறிவு கெட்டு உயிர் நீடித்து பயனில்லை என்பது அறிஞர் கண்ட தெளிவு. அருட்தந்தை வாழ்க வளமுடன்.